கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதார நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். +2 ரிசல்ட்ஸ் வெளிவந்தாச்சு. மாணவர்கள் எந்த கல்லூரிகள்ல சேரணும்னு குழப்பத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழல்ல பிலிப்பைன்ஸில் குறைந்த கட்டணத்தில் அரசு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் பற்றி பேசுவதற்காக மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிர்வாக இயக்குநர் திருமதி சுபா அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக பேசலாம். ஹலோ மேம். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிர்வாகத்தோட செயல்பாடுகள் என்ன, முதல்ல அதை சொல்லுங்க. வணக்கம், I am Shubha, Managing Director of Marianas Medical Education. Marianas Medical Education சென்னை வடபழனி 100 ஃபீட் ரோட்ல லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் அருகில இருக்கு. நாங்க கடந்த 3 வருடமாக யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட ஆத்தரைஸ்டு அட்மிஷன் ஆபீஸா செயல்பட்டு வரோம். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட ஒன்லி ஆத்தரைஸ்டு அட்மிஷன் ஆபீஸ் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் மட்டும்தான். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு சேரணும்னா மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டா அங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. வேற யாரும் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸுக்கு சேர்க்கிறோம்னு சொன்னா அது கண்டிப்பா இருக்காது, ஏமாற வேண்டியது வரும். பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சென்னை 100 ஃபீட் ரோட்ல வடபழனியில லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் பக்கத்துல இருக்கு. இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால ஃபீஸ் எல்லாம் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். டோட்டலா ஒரு 20 lakhsல நீங்க 5.4 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் இதுல படிக்கணும்னா இந்த யூனிவர்சிட்டில இருந்து அபிஷியல்ஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்து எஃப்சாட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ல கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்க முடியும். அதுவும் இல்லாம அங்க போயிட்டு எம்பிஏ கண்டினியூ பண்ணி கிளியர் பண்ண முடியும். இந்த எஃப்சாட் எக்ஸாம்ல எழுதாம நீங்க போனீங்கன்னா வெறும் பிஎஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் படிச்சுட்டு அடுத்து எம்டிக்கு வேற எங்கேயாச்சும் காலேஜ் தேட வேண்டியது வரும். அதனால யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி படிக்கணும் விரும்புறவங்க மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் எங்களோட ஆத்தரைஸ்டு அட்மிஷன் ஆபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணணும். ஓகே மேம், இப்ப நீங்க பிலிப்பைன்ஸ்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பட் அங்க நிறைய காலேஜஸ் இருக்கும் இல்லைங்களா? நீங்க குறிப்பா இந்த காலேஜை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன? அங்க பிலிப்பைன்ஸ்ல மோர் தென் 42 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இதுல வந்து 36க்கு MCA அப்ரூவல் இருக்கு. இதுல இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து அங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து எல்லா இந்த 42 காலேஜஸ்க்குமே சேம் கரிக்குலம் தான். உங்களுக்கு பிரைவேட்னா ஃபீஸ் ஜாஸ்தி வரும், கவர்மெண்ட்னா ஃபீஸ் கம்மியா வரும். இது ரெண்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம், வேற ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொபிஸ்டிகேட்டடா பில்டிங் இருக்காது. ஆனா ஃபேக்கல்டிஸ் வைஸ் ஃபெசிலிட்டிஸ் மித்த எல்லாமே கவர்மெண்ட்ல தான் கரெக்டா இருக்கும், லேப் வைஸ். அதனால இதை சூஸ் பண்ணோம். இது இருக்கிற ஏரியாவும் அப்படி வீகான் சிட்டில இருக்கு. இந்த வீகான் சிட்டி வந்து ஹெரிடேஜ் சிட்டின்னு சொல்லுவாங்க. சேஃபஸ்ட் பிளேஸ். இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் பத்தி அது பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. சேஃபஸ்ட் பிளேஸ், மோஸ்ட் இது வந்து அஃபோர்டபுளா இருக்கு. ஃபீஸ் வந்து மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸுக்கு அஃபோர்டபுளா இருக்கு. அதனால இது நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா எங்க பிடிச்சாலும் அது ஒரே கல்வி ஒரே தரம் தான் இல்லைங்களா? பட் இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்ல கத்துக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? அது பற்றி என்ன? டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இங்க வேர்ல்ட் வைடு வந்து 2 இது ஃபாலோ பண்ணுவாங்க, யூஎஸ் பேசிஸும் யூகே பேசிஸும். நம்ம ஃபாலோ பண்றது வந்து யூகே பேசிஸ். 70% ஆஃப் த வேர்ல்டு வந்து யூஎஸ் பேசிஸ்ல தான் இருக்காங்க. இதுல என்ன வித்தியாசம் வரும்னா டீச்சிங் மெத்தட் வந்து வித்தியாசப்படும். இவங்க நடத்துற முறைகள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க், தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கலா வரும். அதுவும் போக பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறப்ப அவங்களோட இது வந்து அமெரிக்கன் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்ல போயிட்டு இருக்கோம். இங்க வந்து எம்டி முடிச்சுட்டு எம்எஸ் போறான வாய்ப்புகள் வந்து இவங்க எம்டி 3rd இயர் படிக்கிறப்பயே ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம முடிச்ச பிறகுதான் படிக்கணும். 2-3 வருஷம் லேட் ஆகிதான் இவங்க பிஜி கோர்ஸ் பண்ண முடியும். இது அப்படி இல்ல, 5+2 7 இயர்ஸ்ல கண்டினியூஸா பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கலா இருக்கிறதுனால இங்க வந்து எம்சிஏ கிளியர் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த இது கவலைப்பட வேண்டியது இல்ல. ஓகே, எவ்வளவு இயர்ஸா நீங்க ஸ்டூடண்ட்ஸ் இங்க வந்து அனுப்பிட்டு இருக்கீங்க? எத்தனை பேட்சஸ் இது வரைக்கும் அனுப்பியிருக்கீங்க? எங்க மூலம் போன ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்க 3 இயர்ஸா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எங்க மூலம் வந்து வெளியில வரல. ஆனா இந்த யூனிவர்சிட்டி வந்து 1906ல இருந்து இருக்கு. இந்த யூனிவர்சிட்டில இருந்து படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எம்சிஏ டாப்பரா வந்ததும் இந்த ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட ஸ்டூடெண்ட் தான். லவ் பட்டேல்ன்றவர் குஜராத் ஸ்டூடெண்ட். அவர் தான் எம்சிஏ டாப்பரா வந்திருக்கிறாரு லாஸ்ட் இயர்ல. நல்ல சொபிஸ்டிகேட்டட் பில்டிங் உள்ள
ஃபீஸ் அதிகம் உள்ள நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ற காலேஜ்ல படிச்ச யாருமே டாப்பரா வரல. ஏன்னா சேம் கரிக்குலம், ஃபேக்கல்டிஸ் வேணும். ஃபேக்கல்டிஸ் வச்சு நடத்தினாதான் கரெக்டா வரும். நீங்க வீடியோஸ் பார்த்து படிக்கிறதுனால ஒன்றும் உங்களுக்கு கரெக்டா வராது. டாப்பரா வரணும்னா இப்ப கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறப்ப எப்படின்னா இது வந்து 8 ஹாஸ்பிட்டல்ஸோட அஃபிலியேட்டடா இருக்கறனால பேஷண்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போக அலோவ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க டைரக்டா பேஷண்ட் பார்த்து வர்றதுனால உங்களுக்கு பிராக்டிகல் நாலேஜ் நிறைய கிடைக்கும். எம்சிஏ கிளியரன்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, எம்சிஏ கிளியரன்ஸ் சொல்றீங்களா மேம், அது என்ன? அது கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுங்களா? அதாவது வெளிநாட்டுல எந்த நாட்டுக்கு வேணாலும் யார் வேணாலும் போய் படிக்கலாம். மெடிசன் வந்து படிக்கணும்னா இப்ப வந்து புது நாம்ஸ் படி இங்க போறப்பே எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். படிச்சு முடிச்சுட்டு இங்க வரப்ப எம்சிஏல ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஒன்று நடத்துவாங்க. ஃபாரின்ல படிச்சுட்டு வந்த மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துவாங்க. அதாவது அங்க போய் இவங்க உண்மையில மெடிசன் படிச்சாங்களா, ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்டது, படிச்சுட்டு வந்தாங்களா இல்ல காசு கொடுத்து டிகிரி வாங்கியிருக்காங்களா, அப்ப தரமான ஆட்கள் வராங்களான்ற படிச்சுட்டு வந்திருக்காங்களான்ற ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் சொல்றது. அந்த டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்த உடனே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க டெஸ்ட் எழுதிட்டு 1 இயர் இங்க இது பண்ணணும், ஹவுஸ் சர்ஜனா இருந்துட்டு அப்புறம் பெர்மனன்ட் நம்பர் வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கொச்சின்ல இருந்து பேசுறேன், கேரளாவுல. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? கேள்வி வந்து அங்க படிச்சா அங்க மதிப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறேன். எம்டி டாக்டர் அங்க இப்ப ரஷ்யாவில எல்லாம் படிச்சா அங்க வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, பிலிப்பைன்ஸ்ல படிச்சா அங்க வேலை பார்க்க முடியுமா? அதாவது மருத்துவம்ன்றது ஒரு நல்ல ப்ரொஃபஷன். அதை வந்து கரெக்டான மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ண காலேஜ்ல எந்த வெளிநாட்டுல போய் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் இங்க மதிப்பு இருக்கும். அதுதான் படிச்சுட்டு வந்த உடனே அந்த எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும். ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க கவர்மெண்ட் இதுலயும் வேலை பார்க்கலாம், பிரைவேட்ல வேலை பார்க்கலாம், நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பார்க்கலாம், கிளினிக் வைக்கலாம், எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டான காலேஜ் நீங்க வந்து ரெகக்னைசேஷன் இல்லாத காலேஜ்ல படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க டாக்டரா ஒர்க் பண்ண முடியாது. அது போறதுக்கு முன்னாடி கரெக்டா நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு ரெகக்னைசேஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்ல ஃபேக்கல்டிஸ் இருக்கிற காலேஜா இருக்கு, ப்ரீவியஸ் இவங்க அனுப்புனவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அங்க இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா இங்க வரப்ப இங்க வந்துட்டு நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல, டாக்டரா நல்லா ஒர்க் பண்ணலாம். ஓகே மேம், இப்ப அடுத்ததா ஒரு நிறைய பசங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இத கிளியர் பண்ண முடியாதுன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். நிஜமாவே அந்த டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா, என்ன மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட்? அதாவது படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து தான் டெஸ்ட் வரப்போ நிறைய பேருக்கு +2 கூட கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப மார்க்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கலாம். ரீசன்ஸ் இங்க சென்னைக்கு நிறைய ரீசன் இருக்கு, ரீசன்ஸ் இருக்கும். எல்லாம் எல்கேஜில இருந்துமே படிக்கிறது கஷ்டமா இருக்கு. இஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. கஷ்டப்பட்டு படிச்சா எதுனாலும் கஷ்டம் தான், இருந்து அப்படி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. இது அது நான் சொல்ற பிலிப்பைன்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வரப்ப ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வந்து அமெரிக்கன் பேஸ்ட் இதுல நடத்துறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கல். அதான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்தே நீங்க பேஷன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிராக்டிக்கலா படிக்கிற எதுவுமே உங்களுக்கு மறக்காது. தியரியா படிச்சு எக்ஸாம்ல பக்கம் பக்கமா எழுதுவீங்க, அந்த நேரம் தான் நினைவு இருக்கும், அதுக்கப்புறம் நினைவு இருக்காது. இப்ப நீங்க பிராக்டிக்கலா படிச்சுட்டு வர்றதுனால இது பிலிப்பைன்ஸ்ல இருந்து வரவங்க எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து நிறையவே இருக்கும் பெர்சன்டேஜ். ஆனா அது ஓவரால் பெர்சன்டேஜ் தான் போடுவாங்க. ரஷ்யா, சைனா, உக்ரைன், ஆர்மேனியா இதெல்லாம் போடுறப்பதான் அந்த ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகுது. ஏன்னா நீங்க ரஷ்யா, சைனா எல்லாம் போனீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு வருஷம் வேஸ்ட் ஆகும். அது போக நீங்க சப்ஜெக்ட் வந்து இதே மாதிரிதான் தியரி தான் நிறைய இருக்கும், பிராக்டிக்கல் நாலேஜ் நிறைய கிடைக்காது. அப்ப அவங்க எல்லாம் இதை குறைக்கிறதுனால ஓவரால் பெர்சன்டேஜ் குறைஞ்சிருது. தனியா பிலிப்பைன்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய இருக்கும் பெர்சன்டேஜ். ஓகே, அடுத்ததா ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேம், வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட தம்பி வந்துட்டு இந்த வருஷம் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, சீட்டு கிடைக்குமா பிலிப்பைன்ஸ்ல? ஓகே, உங்க தம்பி எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? 800 தான் எடுத்திருக்காங்க. ஓகே, 800 டோட்டல் பத்தி பிரச்சனை கிடையாது. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில 60% இருந்தா ஈஸியா போகலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொன்னு வச்சிருப்பாங்க. எம்சிஏ ரெகக்னேஷன் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு வச்சிருப்பாங்க. அபவ் 50%, 60% இருந்தா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். வந்துட்டு 60% பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில இருக்க யாரு வேணாலும் படிக்கலாம். ஓகே மேம், இப்ப அடுத்ததா இப்போ பிலிப்பைன்ஸ்ல சேரணும், அப்ப உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களோ பேரண்ட்ஸோ முதல்ல அவங்க செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் என்ன?
இப்போ வந்து நான் ஏற்கனவே சென்னை யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னா இந்த யூனிவர்சிட்டி நடத்துற எஃப்சாட் எக்ஸாம்ல நீங்க கலந்துக்கணும். அதனால உங்களோட 10th பர்த் சர்டிபிகேட் 12th அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எங்கிட்ட ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ண போறவங்களுக்கும் அந்த நெக்ஸ்ட் மந்த் வருவாங்க, யூனிவர்சிட்டி அபிஷியல்ஸ் வருவாங்க. டைம் வென்யூ எல்லாமே அவங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே அனுப்பிச்சு வைப்போம். அதை வந்து கலந்துக்கிட்டா பிலிப்பைன்ஸ்ல போயிட்டு வெறும் பிஎஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இல்லாம எம்டி மெயின் கோர்ஸும் படிச்சு முடிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த எக்ஸாக்ட் எக்ஸாமுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கப்புறமோ ஏதாவது பிலிப்பைன்ஸ்க்கு போறதுக்கான பயிற்சிகள் இருக்குங்களா, இல்ல இன்ட்ரோடக்டரி கிளாஸஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்ல, இதுக்கு எஃப்சாட் எக்ஸாம் சாதாரண ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுதான் சும்மா சாதாரணமா தான் இருக்கும். ஆப்டிடியூட் சப்ஜெக்டிவ்ஸ் தான், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியதுல இவங்க 11th 12th படிச்சதே நினைவு இருக்கும், அது வச்சு எழுதலாம். இது தனியா எந்த கோச்சிங் எதுவுமே தேவையில்லை. பசங்க வந்து ஈஸியாவே எழுதிடுவாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது மனப்பாடம் பண்ணி போற அளவுக்கு இருக்காது. இவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை எழுதுறதா இருக்கும். இங்கிலீஷ் வந்து ஈஸியா பண்ணிடுவாங்க, அந்த சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ். இதுக்கு தனியா கோச்சிங் தேவையில்லை, ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்ப அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து நந்தகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அது எத்தனை வாட்டி எழுதலாம்? ஒரே வாட்டி எழுதலாங்களா, இல்ல ஒரு 2-3 வாட்டி ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டாலும் இன்னொரு வாட்டி எழுத முடியுமா? எழுதலாம் சார், n டைம்ஸ். நீங்க எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். அது வந்து இவ்வளவு டயத்துக்குள்ள நீங்க முடிக்கணும்லாம் கிடையாது, நீங்க எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். மேம், இப்போ அடுத்ததான் வந்து இங்க இருந்து அனுப்பின பிறகு மாணவர்களுக்கு அங்க சூழல் எப்படி இருக்கும்ன்ற பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும். லைக் இங்க இருந்து போறதுனால நம்மளுக்கு கிளைமேட், ஃபுட் எல்லாமே டிஃபர் ஆகும் இல்லைங்களா? சோ அங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் நீங்க ஒன் பண்ணிருக்கீங்க? ஆமா, அதாவது இப்ப வந்து நிறைய பேர் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த வட்டம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்போ வந்து ரீசன்ஸ் நிறைய இருக்கு. பாதி கிளாஸ் நடக்கல, மழை வந்தது, அது இது. ஆனா 200 எடுத்தவங்க எல்லாம் புத்திசாலி, 100 எடுத்து 150 எடுத்துட்டா அதனால ஒன்னும் படிக்க லாய்க்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கு இப்ப ரெடி ஆயிருக்காங்க. அவேர்னஸ் இருக்கு, உலகத்துல எங்க வேணாலும் போய் படிக்கலாம். ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கொஞ்சம் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதாவது எந்த கண்ட்ரி வந்து பசங்களுக்கு சேஃபஸ்டா இருக்கும், யாரு அனுப்புறதுல யாரு நம்ம பசங்களை நல்லா பாத்துப்பா, இதை கொஞ்சம் டிசைட் பண்ணி அனுப்பிச்சா கரெக்டா இருக்கும். இந்த பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, கிளைமேட் வைஸ் சேம் கிளைமேட்ன்றதுனால உங்களுக்கு டிசீஸும் சேம், டிசீஸ் பேட்டர்ன் சேமா இருக்கிறதுனால சப்ஜெக்ட் படிக்க போறதும் சேம் கரிக்குலம். அப்ப நீங்க திருப்பி வந்து எம்சிஏ எழுதுறப்ப அதே படிச்சதான் எழுதிட்டு வந்துருப்பீங்க. இதே நீங்க கோல்டு கண்ட்ரீஸ்ல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வேற இருக்கும். அப்ப இங்க வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் வேற இருக்கும். ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்தியால டாக்டரா ஒர்க் பண்றதுக்கு என்ன எலிஜிபிள்ன்றதுக்காக தான் கேட்பாங்க. அப்ப நீங்க படிச்சது ஒண்ணு, நீங்க கேட்கறது ஒண்ணு, ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் சொன்ன இந்த பிலிப்பைன்ஸ் அந்த ஒரு வகையில அட்வான்டேஜ். அப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன், ஃப்ரெண்ட்லி நேஷன், நமக்கு வந்து எக்கனாமிக் வைஸும் இது ரொம்ப அஃபோர்டபிள். இது இந்த நாங்க வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட ஆத்தரைஸ்ட் அட்மிஷன் ஆஃபீஸ்ன்றனால எங்களோட ஹாஸ்டல் அங்க இருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியா ஹாஸ்டல், ஒரே ஹாஸ்டல் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியான்னு சொல்லி பக்கத்து ரூம்ல தனியா வைக்கல. பில்டிங்கே வேற தான், வேற ஏசி ரூம். ஃபுட் வந்து சவுத் இந்தியன் ஃபுட், நம்ம குக்கு தான் இங்க, சவுத் இந்தியன் குக்கு தான் அங்க இருக்கிறாங்க. சவுத் இந்தியன் ஃபுட் ப்ரொவைட் பண்றோம். 24 hours செக்யூரிட்டி இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு. இவங்களை பாத்துக்கிற கேர்டேக்கர் அங்க இருக்கிறாங்க. பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ் தனியா இருக்காங்க. அவங்க 2 பேருமே டாக்டர் தான், அங்கே செட்டில்டு. அப்புறம் ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறாங்க, இவங்கள ஸ்டடி டைம் பாத்துக்கிறதுக்கு அது இருக்கிறாங்க. ஃபுல்லா இவங்களோட எல்லா இதுவுமே நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும், ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டு இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட பாதுகாப்புல 5.4 years எங்களோட பாதுகாப்புல இருப்பாங்க. அதுவும் போக ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னா எம்எஸ் படிக்கிறதுக்கான அதுக்கு என்ன தேவைகளோ அதையும் நாங்க செஞ்சு தரோம். ஓகே, தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களே, கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதார நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கேள்விகளோடு.
கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஒரு நேர் தொடர்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் திருக்கோவில் வந்து அராடகம் மேடம், விழுப்புரம் மாவட்டம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? அது எங்க சன்ன வந்து மெடிக்கல் படிக்கலாம்னு பாக்குறோம். ஓகே. பிலிப்பைன்ஸ்ல மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு மேடம்? இல்ல, பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில தான் படிக்க வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க மேம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறது இருக்குங்களா? கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குங்க? ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் வந்து 4 காலேஜ் இருக்கு சார். ஒரு லைன்ல இருந்து போயாச்சு. எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு? கவர்மெண்ட் காலேஜ் 4 இருக்கு. இதுல வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து 100% ரிசல்ட் சொல்லி செட்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற காலேஜ். அது மாதிரி சீட் வந்து இந்த யூனிவர்சிட்டியில நிறைய இருக்கு. எம்டி சீட், நீங்க பிஎஸ் வந்து அன்லிமிடெட். நிறைய பேர் வந்து பிஎஸ்க்கு போடுறதுக்கு கூட்டு போயிடுவாங்க. பிலிப்பைன்ஸ்னா எப்படின்னா பிஎஸ் படிச்சுதான் எம்டி டியூவல் டிகிரி கிடைக்கும். பிஎஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் படிச்சிடுவாங்க, எம்டி போறதுக்கு வழி இருக்காது. அப்ப இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினால இந்த யூனிவர்சிட்டி இங்க வந்து எஃப்சாட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இதை எழுதிட்டு போறவங்களுக்கு தான் எம்டி கண்டிப்பா கிடைக்கும். இதை எழுதாம எஃப்சாட்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து யாராச்சும் அட்மிஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வெறும் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் தான் படிப்பாங்க, எம்டி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றனால ரூல் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. மேம், இப்போ அடுத்ததா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அங்க கான்டாக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து ஜாயின் பண்ண முடியுங்களா, இல்ல உங்க மூலமா தான் அங்க ஜாயின் பண்ண முடியும்? இல்ல, ஆத்தரைஸ்ட் அட்மிஷன் ஆபீஸ் கொடுத்திருக்கிறதுனால எல்லாம் நிறைய காலேஜஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவங்க போயிட்டு இது பண்ண முடியாதனால ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் வச்சிருப்பாங்க. இந்த யூனிவர்சிட்டி நம்மள அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அதனால எங்க மூலம் போறது சேஃபா இருக்கும். ஓகே, இப்போ மெடிசன் அங்க படிக்கிறதுக்கு டோட்டலா ஒரு அப்ராக்சிமேட்லி எவ்வளவு ஃபீஸ் ஆகுதுங்க? இது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொன்னா, அதனால ஃபீஸ் வந்து எல்லாரும் கம்பேர் பண்ண ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ் தான். முதல் வந்து பிஎஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் வந்து 4 செமஸ்டர் வரும். ஒரு செமஸ்டருக்கும் $990. 4வது செமஸ்டர் வந்து சம்மர் ஈக்குவலன்ட் சொல்லுவாங்க, $500. அப்புறம் மெயின் மெடிசன் கோர்ஸ் எம்டி வருவீங்க, அது வந்து 4 இயர்ஸ் படிக்கணும். 8 செமஸ்டர் வரும், வருஷத்துக்கு 2 செமஸ்டர், 8 செமஸ்டர் வரும். ஒரு செமஸ்டருக்கு $1350 டோட்டலா பார்த்தோம்னா $8.5 to 9 lakhs டியூஷன் ஃபீஸ் வரும். ஏன் இந்த வேரியேஷனா உங்களுக்கு தெரியும், $US ரேட் வந்து மாறிட்டு இருக்கும். அதனாலதான் 8.5 to 9 lakhs வரும் டியூஷன் ஃபீஸ் மட்டும். 5 வருஷம் 4 மாசம் டோட்டலா படிச்சு முடிக்கிறதே உங்களுக்கு 9 lakhsக்குள்ளதான் வரும் டியூஷன் ஃபீஸ். இந்த டியூஷன் ஃபீஸை நீங்க 9 lakhs டோட்டலா பே பண்ண வேண்டாம், செமஸ்டர் வைஸ் ஒரு செமஸ்டர் முடிக்க பே பண்ணா போதும். அதுக்கப்புறம் மேஜர் செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட லிவிங் காஸ்ட், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பிளஸ் லாண்ட்ரி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 10,000 pesos வரும். நம்ம மணில பாத்தீங்கன்னா 15,000 வரும். ஓவராலா பார்த்தா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பிளஸ் டியூஷன் ஃபீஸ், இந்த விசா கன்வர்ஷன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 20 lakhsல இவங்க 5.4 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த டியூஷன் ஃபீஸ் வந்து செமஸ்டர் வைஸ் கட்டிக்கலாம்னு சொன்னீங்க இல்லீங்களா, மத்த ஃபீஸஸ்லாம் வந்து மொத்தமா ஓவரால் நாங்க பே பண்ணிக்கணுமா இல்ல டர்ம் வைஸ் கட்டிக்கலாம்? இல்ல, ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பெர் மந்த் கூட நீங்க பே பண்ணிக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு மொத்தமா இந்த 20 lakhsன்றது மொத்தமா எங்கேயுமே நீங்க பே பண்ண மாட்டீங்க. செமஸ்டர் வைஸ் செமஸ்டர் ஃபீஸ், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பெர் மந்த் நீங்க பே பண்ணிக்கலாம். அந்த இப்போ பேரண்ட்ஸ்க்கு இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ போய் பார்க்கணும், அவங்க எங்க தங்கி இருக்காங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருந்து அவங்கள போறதுக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருக்குங்களா? நிறைய பேரண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ஈஸியா போய் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் அங்க இருக்கிறாங்கன்றதான ப்ரூஃப் கொடுத்தா போதும், விசா கிடைக்கும், விசா பார்த்துட்டு வரலாம். அங்க பக்கத்துல நம்ம ஹாஸ்டல் பக்கத்திலேயே ஹோட்டல்ஸ் இருக்கு, தங்கிக்கலாம், நம்ம ஹாஸ்டல்ல சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, அந்த இப்போ மாணவர்கள் அங்க படிக்கும் போது அவங்களோட ஸ்டடீஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது அந்த மாதிரி வசதிகள் இருக்குங்களா? இருக்கு, மந்த்லி ரிப்போர்ட் வந்து பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும். இந்த ஓவராலா ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கு, ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது, இல்ல கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற பேரண்ட்ஸ் தான் தொல்லை பண்றது, இல்லைன்னா எது நாங்க தொல்லை பண்றதுல அது பாட்டுக்கு ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கோம், ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கோம், சொல்லிட்டு தான் இருப்போம். ஓகே, பருது நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? ஓகே, அதுக்கு எவ்வளவு ஆகும் பர் மந்த்க்கு? பெர் மந்த் வந்து 10,000 pesos வரும். நம்ம மணில பாத்தீங்கன்னா ஒரு 15,000 வரும் சார். ஃபுட் அகாமடேஷன் பிளஸ் லாண்ட்ரி எல்லாமே சேர்த்து வரும் சார்.
ஓகே மேம், இப்போ அடுத்ததான் வந்து வெளிநாட்டுல மெடிசன் படிச்சாலும் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்ன்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதை பற்றி சொல்லுங்க. அதான் சொன்னேன், நம்ம வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறோம். அவங்க வந்து அமெரிக்கன் பேட்டர்ன்ல டீச் பண்ணுவாங்க. அங்க படிக்கிறதுனால நீங்க வந்து அங்க படிக்கிறப்பயே ஹையர் ஸ்டடிஸ் எம்எஸ் படிக்கிறதுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான கோச்சிங் நாங்க தரோம். யூஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் நீங்க எழுதி நீங்க தேர்ட் இயர் எம்டி தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுவீங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபோர்த் இயர்ல எழுதுவீங்க. லாஸ்ட் ஸ்டெப் வந்து பிராக்டிக்கல், அது அமெரிக்கால போய் செய்யணும். 2 days பிராக்டிக்கல் பண்ணணும். அப்ப நீங்க வாங்குற கிரேட பொறுத்து உங்களுக்கு 9 to 20 lakhs ஸ்டைஃபன் கிடைக்கும். அப்ப நீங்க எம்எஸ் படிக்கிறப்ப உங்களோட டியூஷன் ஃபீஸ், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே நீங்களே பாத்துக்கலாம். அந்த இது சேர்ந்து நீங்க எம்எஸ் 2 years முடிச்சிட்டீங்கன்னா இங்க வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எம்எஸ் அமெரிக்கா ரிட்டர்ன்றப்ப உங்களுக்கு இங்க வாய்ப்புகள் எப்படி இருக்கும்ன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை. கூட 2 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா இங்க வந்து நீங்க கிளினிக்கே ஓபன் பண்ணலாம். இது மாதிரி கைடன்ஸ் நாங்க தரோம். நீங்க இல்ல நான் அண்டர் கிராஜுவேட் போக இந்தியாவுக்கு வரேன்னா நீங்க எம்சிஏ கிளியர் பண்றதுக்கான கோச்சிங்கும் நாங்க தரோம். அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் இங்க கிளியர் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க பிரைவேட் காலேஜோ கவர்மெண்ட் காலேஜோ இல்ல கிளினிக்கோ எல்லாத்துக்குமே வைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேம், இப்போ அடுத்ததா இந்த வருஷம் இந்த அகாடமிக் இயருக்கான பேட்ச் நீங்க கரெக்டா எந்த மந்த் அனுப்புறீங்க, எந்த டேட்ஸ்க்குள்ள இந்த மந்த்க்குள்ள அனுப்பிடணும்னு இருக்கு? ஆமா, அதாவது பிஎஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் வந்து செப்டம்பர்ல இருந்து நீங்க வந்து பிப்ரவரி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அது வந்து சீட்டு வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான். அதனால அவ்வளவு தூரம் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வர்றவங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த யூனிவர்சிட்டில இருந்து எப்சாட் எக்ஸாம் நடத்த போறாங்கன்னு சொன்னேன். அதனால அதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ஹாஃப் த வே தாண்டி வந்தாச்சு. அவன் ஃபில் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அட்மிஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்பே முடிச்சோன்னா நம்ம வந்து விசா ப்ராசஸ் அது இதெல்லாம் பாக்குற கொஞ்சம் நாள் ஆகும். செப்டம்பர் போகலாம் நம்ம. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப ஸ்காலர்ஷிப் இல்ல பேங்க் லோன்ஸ் அந்த மாதிரி உதவிகள் நீங்க வழங்குறீங்களா? பேங்க் லோன்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துடுவோம். உங்களுக்கே தெரியும், எஜுகேஷன் லோன் சொன்னாலும் ஒரு 4-5 lakhs தான் உங்களுக்கு சும்மா கிடைக்கும். இல்லைன்னா ஷூரிட்டி கொடுக்கணும். இங்க என்ன லோன் பேங்க்ல எந்த பேங்க்ல வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேங்க்ல என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணி தருவோம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பெற தவறிய மாணவர்கள் வந்து அவங்களுக்கும் பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? ஆமா, எக்ஸாம்ல தவறினவங்க ஏதாச்சும் ஒரு படிக்காம தவறினவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ரீசன்னால மார்க் கம்மியா எடுத்தவங்க, அப்புறம் ரொம்ப மார்க்கும் கம்மி ஆயிடுச்சு எனக்கு மெடிசன் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஜூன் இதுல வரும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் எழுதிட்டு இந்த எப்சாட் எக்ஸாமையும் அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த செப்டம்பர் பேட்ச்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த கடைசி ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், கல்வி செல்வம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க குறைந்த கட்டணம் சொல்றாங்க, அது எவ்வளவு எஃபெக்டா எவ்வளவு ஆகும்? அதை இப்பதான் சார் மேம் சொல்லிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்ல வரா, எனக்கு நான் இப்பதான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில மேம் சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றனால உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸுக்கு வந்து $990 3 செமஸ்டருக்கும், 4th செமஸ்டருக்கு $500 வரும். அப்புறம் மெயின் மெடிசன் கோர்ஸ் எம்டிக்கு வந்து 4 வருஷம் படிப்பீங்க, 8 செமஸ்டர் வரும். ஒரு செமஸ்டருக்கு $1350. டோட்டலா பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 8.5 to 9 lakhs தான் வரும். வேரியேஷன் டாலர் வேரியேஷன் ஆகுன்றதுனால அந்த பிளக்சுவேஷன் சொல்றேன் நான். 8.5 இருந்து 9 lakhsக்குள்ள தான் வரும் டியூஷன் ஃபீஸ். இதை வந்து பெர் செமஸ்டர் நீங்க பே பண்ணா போதும், டோட்டலா பே பண்ண வேண்டாம். அபார்ட் ஃப்ரம் தட் லிவிங் காஸ்ட், ஃபுட் அண்ட் அகாமடேஷன், லாண்ட்ரி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 10,000 pieces per month வரும். அதாவது 15,000 நம்ம மணில வரும். டோட்டலா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 lakhsல நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம், மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் மூலமா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல போய் எப்படி ஜாயின் பண்றது, அங்க படிப்பு வசதிகள்லாம் எப்படி இருக்குன்றத பத்தி இந்த அரை மணி நேரம் ரொம்ப கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.